வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு 10 மணி செய்தியில் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி. 10 மணி செய்தியில் முதலில் வரலாற்றில் இன்று என்ற பகுதியை சேர்த்திருக்கிறேன். இதுக்கு பிறகு ஃபாலோவப்புக்கு பிறகு வளமையான செய்திகள் இந்த 10 மணி செய்தியில் வரும். வரலாற்றில் இன்று என்று பார்த்தால் தமிழர்களுடைய வரலாற்றில் நடந்த மிக முக்கியமான சம்பவங்களை நினைவுபடுத்திட்டு போறதான் இந்த பகுதியினுடைய நோக்கம். அதன்படி பார்த்தால் வரலாற்றில் இன்று நடந்திருக்கிற 3 சம்பவங்களை சொல்ல போறேன். ஒன்று, 1993ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் கிளாலி கடற்பரப்பில் பயணம் செய்து கொண்டிருந்த அப்பாவி தமிழ் மக்கள் 35 பேரிலிருந்து 100 பேர் வரையிலான ஆட்கள் இலங்கை இராணுவத்தால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட நாள் இன்றாகும். அடுத்து வரலாற்றில் பதிவான சம்பவம் என்று சொன்னால் 2002ஆம் ஆண்டு இதே நாளில் இலங்கை அரசுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டிருந்த சமாதான உடன்படிக்கையிலிருந்து இலங்கை அரசு தானாக விலகுகிறேன் என்று அறிவித்த நாள் இன்றைக்கு. அடுத்து வரலாற்றில் பதிவான செய்தி என்னென்று சொன்னால் 2006ஆம் ஆண்டு இதே நாள் இரவு 7:15 மணியளவில் திருவண்ணாமலை கடற்கரையில் காந்தி சிலை அருகில் அமர்ந்து பொழுதுபோக்கிக் கொண்டிருந்த 5 உயர்தர பாடசாலை மாணவர்களை, தமிழ் மாணவர்களை இனந்தெரியாத நபர்கள் சுட்டு படுகொலை செய்த நாள் இன்று. ஆரம்பத்தில் இராணுவத்தினர் தான் இந்த படுகொலையை செய்தனர் என்று வழக்கெல்லாம் தொடரப்பட்டிருந்தது. பின்னர் உரிய சாட்சியங்கள் அளிக்கப்படாமை காரணமாக அவர்களுக்கு எந்த தண்டனையும் வழங்கப்படவில்லை, விடுவிக்கப்பட்டார்கள். 5 மாணவர்களுடைய உயிர்கள் ஏன் பறிக்கப்பட்டது, அவர்கள் ஏன் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதற்கான காரணங்கள் எதுவும் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த 3 சம்பவங்களுமே ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றில் இன்று நடந்திருக்கு. அடுத்த 10 மணி செய்தியில் வரப்போவது ஃபாலோஅப். நேற்றைய 10 மணி செய்தியில் யாழ்ப்பாணத்தின் தென்மராட்சி பகுதியில் சில இடங்களில் காணிகளை விலைக்கு வாங்கி சுண்ணக்கல் அகழ்ற வேலைகளை சட்டவிரோதமான முறையில் சில பேர் செய்யணும் என்ற செய்தியை சொல்லியிருந்தோம். அது தொடர்பான மறுப்பை கல்குவாரி உரிமையாளர் சங்கம் வெளியிட்டிருக்கு. என்னென்று சொன்னால், தாங்கள் அப்படி அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமான முறையில் எந்த கல் அகழ்வையும் மேற்கொள்ளல, அதே நேரத்தில் பூச்சரிதவியல் மற்றும் சுரங்கங்கள் பணியகத்தின் அனுமதியோடைய தான் அந்த அகழ்வு பணிகளை செய்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறோம். அதோட விவசாயிகள் தங்களுடைய காணிகளை பண்படுத்த வேண்டும் என்று தங்களுக்கு எழுத்து மூலமான கடிதத்தை தந்த பிறகு அவர்களுடைய எழுத்து மூலமான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் விவசாய காணிகளுக்கு போய் கற்களை அகழ்ந்து அவர்களுடைய நிலத்தை பண்படுத்தி கொடுக்கிறோம் என்ற விஷயத்தையும் அந்த கல்குவாரி சங்கத்தினர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறோம். இது ஒன்றுதான் இன்றைய 10 மணி செய்தியின் ஃபாலோஅப்பாக கிடைச்சிருந்தது. அடுத்து இன்றைய நியூஸ் லைனுக்குள்ள, தேசிய மக்கள் சக்தியினுடைய கடல் தொழில்துறை அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் சந்திப்புரை நடத்தியிருந்தார். அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்து தான் இன்றைய முதன்மை செய்தியாக வரப்போகுது. இலங்கைக்கு சொந்தமான கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் மேற்கொள்கிற அபாயகரமான கடற்தொழில் முறைமைகளின் காரணமாக இலங்கையின் பொருளாதாரம் எதிர்காலத்தில் ஆபத்துக்குள்ளாகும் என்ற விஷயத்தை நேற்று அவர் ஊடகங்களுக்கு சொல்லியிருந்தார். இப்படியாக இந்திய மீனவர்கள் இலங்கையினுடைய கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மேற்கொள்ளும் சட்டவிரோதமான தொழில் முறைகள் குறித்து இந்திய அரசோடு இனி எந்த பேச்சுக்கும் இடமில்லை. இனி ஒருபோதும் இந்திய அரசோடு இந்த விடயம் குறித்து தாங்கள் பேச தயாரில்லை என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் இந்த விடயம் குறித்து இந்திய அரசாங்கத்தோடு ஏற்கனவே பல தடவைகள் பேசியாயிற்று. எனவே இந்த விடயம் குறித்து இந்திய அரசோடு இனி பேசுறதுக்கு தயாரில்லை என்ற மாதிரியான கருத்தை நேற்று அவர் யாழ்ப்பாணத்தில் சொல்லியிருக்கிறார். எனவே இனிவரும் காலங்களில் இந்திய அதிகாரிகளுக்கும் இலங்கை கடற்தொழில்துறை சார் அதிகாரிகளுக்கும் இடையில் தான் பேச்சுக்கள் நடக்குமாம். அந்த பேச்சுக்களிலும் கூட தொழில்நுட்பம் மற்றும் தொழில்சார் உதவிகள் சார்ந்த விஷயங்கள் தான் உள்ளடக்கப்பட்டிருக்கும் என்ற விஷயத்தையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இப்படியாக இந்திய மீனவர்கள் இலங்கையினுடைய கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து செய்கிற சட்டவிரோத தொழில் முறைமைகள் காரணமாக இலங்கையினுடைய வடபகுதி மீனவர்கள் தான் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். வடபகுதி மீனவர்களை போரும் பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. இந்நிலையில் அவர்கள் கடன் பெற்றுத்தான் தங்களுடைய தொழில்சார் உபகரணங்களை வாங்கி இருக்கணும். கடல்ல இந்திய மீனவர்கள் அத்துமீறி செய்கிற தொழில் முறைமைகள் காரணமாக இலங்கை வடபகுதி மீனவர்களுடைய தொழில்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அவர்களுடைய தொழில் உபகரணங்கள் இந்திய மீனவர்களால் சேதமாக்கப்பட்டு கொண்டிருக்கு. பல கோடி ரூபாய் சொத்துழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இப்படியாக தொடரும் இந்திய மீனவர்களின் அச்சுறுத்தல்கள் மற்றும் ஆக்கிரமிப்புகள், சட்டவிரோத தொழில் முறைமைகள் காரணமாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மேலும் மோசமாக பாதிப்படையும். அது மீனவர்களுடைய வாழ்க்கையை அதிகம் பாதிக்கப் போகுது என்று சொல்லி கவலை வெளியிட்டிருக்கிறார் கடற்தொழில்துறை அமைச்சர். ஒரு அரசாலையை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தான் இந்திய மீனவர்களுடைய ஆக்கிரமிப்புகள் இருக்குது என்ற விஷயத்தான் இந்த செய்தி வெளிப்படுத்தி நிற்குது. எனவே இந்திய மீனவர்கள் தான் இந்த விடயத்தில் ஒரு முடிவெடுக்க வேண்டும். உங்களுடைய நாட்டு வளத்தை அழித்தது மட்டுமில்லாமல் இன்னொரு நாட்டுக்குள் உள்ளிட்டு அந்த நாட்டு மீனவர்கள் காலங்காலமாக காப்பாற்றி வந்த வளத்தை அழிக்க கங்கணம் கட்டி நிற்கிறது மனச்சாட்சிக்கு விரோதமானதாகும். யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் சட்குன் ராஜா அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து இன்றைக்கு எல்லா ஊடகங்கள்லையுமே வெளிவந்திருக்கு. அதாவது, இந்த வடமாகாண சபை இல்லாமல் இருக்கிறது நல்லது போல இருக்கு என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் போலதான வடமாகாண சபை இயங்கினாலும் ஒரே கூச்சல்களும் குழப்பங்களுமாகத்தான் இருக்குமா. இருதரப்புமே கூச்சலிட்டு கூட்டங்களை குழப்பிக் கொண்டிருப்பினும் ஒரே சத்தமாக இருக்கும்.
எனவே மாகாண சபைகள் இல்லாமல் இருக்கிறது சிறப்பு என்ற மாதிரி பேராசிரியர் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் வச்சு சொல்லியிருக்கிறார். மேலும் அவர் சில விஷயங்களை அங்கு அவர் பகிர்ந்திருக்கிறார். வடமாகாணத்தில் உள்ள அதிகாரிகள் கடமை உணர்வு மிக்கவர்கள், வடமாகாணத்தின் பலமே அவர்கள்தான். இப்போதுதான் வடமாகாணத்துக்கான ஆளுநர் ஒருவரை யாழ்ப்பாணத்தில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதுக்கு முதல் கொழும்பில் இருந்தான் அழைச்சி வாரது ஆளுநரை. ஆனால் இந்த முறை முதல் முறையாக நான் வேதநாயகன் என்கிற ஆளுமை மிக்க ஒருவரை வடமாகாணத்தின் ஆளுநராக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நியமிச்சிருக்கு. வடமாகாணத்தின் ஆளுநராக நான் வேதநாயகன் அவர்களை தேர்ந்தெடுத்ததன் மூலம் வடமாகாணத்தில் அரசாங்கத்துக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் மக்கள் ஆதரவு ஒருபடி மேலுயர்ந்து விட்டது என்றும் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை உண்மையா இருக்குமோ? பேராசிரியர் சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் என்று. அடுத்த செய்தியை கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து எடுத்திருக்கிறேன். கிளிநொச்சியில் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவில் சோரன்பட்டு, கரந்தாய் போன்ற கிராமங்கள் இருக்கு. அங்க 50 வருடங்களுக்கு மேலாக 104 குடும்பங்கள் வசிச்சு வருது. அந்த குடும்பங்கள் கிட்டத்தட்ட 160 ஏக்கர் காணியை தமக்கிடையில பங்கிட்டு வாழ்ந்து வருகினம். அவர்களை அந்த காணிகளை விட்டு வெளியேற சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இந்த உத்தரவின் பேரில் அந்த மக்கள் அந்த காணிகளை விட்டு பெரிய கவலைகளோடு வெளியேறி கொண்டு இருக்கிறார். சம்பவம் என்னென்று சொன்னால், இந்த 104 குடும்பங்களுக்குமான 160 ஏக்கர் காணியை 1976ஆம் ஆண்டு காணியை சீர்திருத்த ஆணைக்குழு 3 கட்டங்களாக பிரித்து வழங்கியிருக்கு. அந்த காணிகளில் குடியேறி வீடமைச்சு அந்த பகுதிகளில் விவசாய நடவடிக்கைகளை செய்யறதுக்காகத்தான் அந்த காணி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சண்டை காலத்தில் அவர்கள் அந்த காணிகளை விட்டு இடம்பெறும்போது அது குறித்த ஆவணங்களையும் தவற விட்டுட்டோம். ஆனாலும் 2006ஆம் ஆண்டு திருப்பி வந்து அதுக்குரிய ஆவணங்களை சில பேர் பெற்றிருக்கிறார். இந்நிலையில் அந்த 160 ஏக்கர் காணியும் வந்து தெங்கு அதிகார சபைக்கு சொந்தமானது என்று சொல்லி தெங்கு அதிகார சபை கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கு. அந்த வழக்கை விசாரணைக்காக எடுத்துக்கொண்ட கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றம் உண்மையிலேயே அந்த காணி வந்து தெங்கு அதிகார சபைக்குரியதான், எனவே மக்கள் யாரும் அங்கே குடியிருக்க இயலாது, மக்களை வெளியேற்றும்படி உத்தரவிட்டிருக்கு. இதன் அடிப்படையில் தான் இந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கணும். ஆனாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு இந்த காணி வேணும் என்று சொல்லியும், தாங்கள் நீண்ட காலமாக இங்கே வசிச்சிட்டோம், அதே நேரத்தில் தங்களுடைய ஆவணங்கள் எல்லாமே பொருள் அழிஞ்சிட்டு என்று சொல்லியும் வவுனியா மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கணும். ஆனாலும் அந்த வழக்கு தள்ளுபடி ஆனதை அடுத்து மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கணும். நேற்று நெடுந்தீவு கடற்பரப்பில் ஒரு பதட்ட நிலை ஏற்பட்டிருக்கு. நெடுந்தீவிலிருந்து குறிகாட்டுவானுக்கு மக்கள் வாரது என்று சொன்னால் படகுல தான் வரவேணும், பயணிகள் படகுல தான் வரவேணும். அதன்படி நேற்று காலை 11 மணி அளவில் நெடுந்தீவில் இருந்து பயணிகளை ஏற்றிய படகு ஒன்று புறப்பட்டிருக்கு. அந்த பயணிகள் படகானது நெடுந்தீவு இறங்குதுறையிலிருந்து 11:30 வெளிக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் பயணம் செய்த பிறகு நடுக்கடலில் வச்சு பழுதா போயிட்டு. எனவே கடலில் நின்று எல்லாரும் தத்தளிச்சிருக்கணும். அதே நேரத்தில் அலையும் காற்றும் நேற்று கொஞ்சம் கூடுதலாகவும் அடிச்சிருக்கு. இந்நிலையில மக்கள் தத்தளிக்கிறத பார்த்த அந்த பகுதி மீனவர்களும் கடற்படையினரும் உடனடியாகவே செயற்பட்டு படகுல இருந்த எல்லாருமே மீட்டு கொண்டு வந்துட்டோமா. அதற்கு பிறகும் படகுல எஞ்சியிருந்தாக்களை காற்றும் அலையும் தள்ளி கொண்டு வந்து நெடுந்தீவின் கொம்மாந்துறை கடற்கரையில் சேர்த்து விட்டதாம். இந்த பதட்டம் கொஞ்ச நேரம் நீடிச்சு அடங்கி போச்சு. நேற்றிரவு யாழ்ப்பாணத்திலிருந்து 2 இளைஞர்கள் திருவண்ணாமலை குச்சவெளி பகுதியில் இருக்கிற தங்களுடைய வீட்டுக்கு மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்திருக்கணும். அவை வந்து பரந்தஞ்சந்திலிருந்து முல்லைத்தீவு ஊடாக திருவண்ணாமலைக்கு போகிற பாதையைத்தான் பயன்படுத்தி இருக்கிறோம். அதை A35 பாதை என்று சொல்லுவினோம். அந்த பாதையில் இடையில புளியம்பொக்கன பகுதியில் ஒரு பாலம் கட்டுமான பணியிலே இருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷங்களுக்கு மேலாக அந்த கட்டுமான பணி இடம்பெறுது. இப்ப அண்மை காலமாக அந்த கட்டுமான பணி இடைநிறுத்தப்பட்டிருக்கு. ஆயினும் அந்த பாலத்தை கடக்கிறதுக்கான மாற்று பாலம் ஒன்றை அமைச்சிருக்கிறோம். அந்த பாலமும் தள்ளாடி கொண்டுதான் இருக்கு. ஆனா புதியதாக அந்த வீதியில பயணிக்கிறவர்களுக்கு இப்படி ஒரு பாலம் கட்டப்படுறது, அது மாற்றுப்பாதை இருக்குன்ற விஷயத்தெல்லாம் கண்டுகொள்றது கஷ்டம். ஏனென்றால் அதுக்குரிய சமிக்கைகள் அங்கே பெரிய அளவில் இல்லை. ஒரு நாளைக்கு இருக்கும், ஒரு நாளைக்கு இருக்காது. இந்நிலையில நேற்றிரவு மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த இந்த 2 இளைஞர்களுமே அந்த மாற்றுப்பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது தெரியாத காரணமாக வளமையான பாலத்தில் போக வலிக்கிட்டு அந்த பாலத்திலேயே விழுந்து இறந்திருக்கிறோம். அந்த பாலத்தில் ஏற்பட்ட விபத்து காரணமாக இறந்த 2 இளைஞர்களுடைய சடலங்களும் இன்று காலை மீட்கப்பட்டது. ஆரம்பத்தில் மர்ம நபர்களுடைய சடலம் என்றுதான் எல்லாருமே அந்த செய்தியை பகிர்ந்துச்சினும். பிறகு உரிய நபர்கள் யார் என்றதை கண்டுபிடிச்சின்னு அவருடைய பயணப்பை, அதே நேரத்தில் மோட்டார் சைக்கிள், அந்த பயணப்பையோடு சேர்த்து 71,000 ரூபாய் பணமும் மீட்கப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் வேலை செய்துவிட்டு நேற்று 1ஆம் தேதி புது வருடம் வீட்டுக்கு சம்பளத்தோடு பயணம் செய்த இளைஞர்களாக இருக்கலாம். எனவே இந்த மாதிரி அபிவிருத்தி பணிகளை செய்கிறார்கள், வேகமாக வேலையில் முடியுங்கோ, உயிர்களை மேலும் மேலும் காவு வாங்காதீங்கோ என்பதை தான் இந்த செய்தியில் நான் சொல்லவார். யாழ்ப்பாணத்தில் காரநகர் பகுதியில் ஒரு படகுத்துறை இருக்குது. அங்கே சீனோர் நிறுவனம் பல்வேறு கடல் துறை சார்ந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருது. இந்நிலையில் இந்திய அரசாங்கம் 290 மில்லியன் ரூபாய் பெறுமதியில் அந்த படகுத்துறையை மீள் புனரமைப்பு செய்து கொடுக்க போதாம். இது குறித்த ஒப்பந்தம் இன்றைக்கு கொழும்பில் கைச்சாத்திடப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்களால் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கென இ-டிராஃபிக் என்ற ஒரு செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. விபத்துக்கள் ஏதும் நடைபெற்றால் உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்கக்கூடிய வகையில் இந்த தொலைபேசி செயலி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டிருக்கு.
இந்த செயலியை போலீசாரனுடைய உத்தியோகபூர்வ இணையதளங்களிலிருந்து நீங்கள் உங்களுடைய தொலைபேசிக்கு தரவிறக்கம் செய்து கொள்ளலாமா. இதேவேளை நேற்று அந்த போலீசாரனுடைய உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை யாரோ ஹேக் பண்ணிட்டோம் என்றெல்லாம் சொல்லிச்சினமே, ஹேக் பண்ணாக்களை கண்டுபிடிச்சிட்டோமா என்று சந்தேகம் இருந்தது. கண்டுபிடிச்சிட்டோமா. அமெரிக்க அரசனுடைய இணையதளங்களை ஹேக் பண்ண ஒரு அனாமதைய இணைய திருட்டு விசுமிகள் தானாம் இந்த போலீசாரனுடைய யூடியூப்பையும் ஹேக் பண்ணியிருக்கணும் என்று கண்டுபிடிச்சிருக்கணும். சிங்கள ஊடகங்களுக்கு ஒவ்வொரு காலப்பகுதியிலும் ஒரு அரசியல்வாதிகள் ஃபண்ட் கொடுக்கறதுக்கு வந்துருக்கணும். அதன் அடிப்படையில் இந்த அரசாங்கத்தில் ஃபண்ட் கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கிறவர் தான் நிலாந்தி கொட்டாச்சி அவர்கள். ஒவ்வொரு நாளும் இவர் பற்றிய செய்திகளை தெற்கு ஊடகங்களில் பார்க்க முடியுது. நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி கொட்டாச்சி அவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி கொட்டாச்சி பற்றி நபர் ஒருவர் சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பியிருக்கிறார். 20,000 ரூபாய் பணத்தை கொடுத்து நிலாந்தி கொட்டாச்சி அவர்களை விடுதி ஒன்றுக்கு அழைத்து போனேன் என்று சொல்லி யாரோ ஒருத்தர் சமூக வலைதளத்தில் பதிவு போட்டுட்டார். இந்த பதிவு தன் மீது அவதூறு பரப்பும் நோக்கோட போடப்பட்டிருக்கு என்று சொல்லித்தான் நிலாந்தி கொட்டாச்சி அவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை நாடியிருக்கிறார். அவர் தொடர்பான விசாரணைகள் நடக்க இருக்காம். இதே நேரத்தில் முன்னாள் தொழில்துறை அமைச்சர் மனுச நாணயக்கார மீதும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஒரு முறைப்பாடு செய்திருக்கு. கையூட்டல் மற்றும் ஊழலை எதிர்ப்பதற்கான மக்கள் இயக்கம் இந்த முறைப்பாடு செய்திருக்கு. தொழில்துறை அமைச்சராக மனுச நாணயக்கார செயற்பட்ட காலத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொள்றதுக்காக கையூட்டல்களை பெற்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் தான் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருக்காம். அடுத்த செய்தி முறைப்பாடு சம்பந்தப்பட்டதான். இலங்கை திருநாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோரை விசாரணைக்கு அழைக்க சொல்லி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட இருக்காம். இது தொடர்பான விசாரணைகள் நடக்க போகுது என்று சொல்லினோம். ஏனென்று சொன்னால், இந்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கிறார் தான் ஹெகலிய ரம்புக்வெல, அவரை சில காலத்துக்கு முதல் சிறையில் பிடிச்சி போட்டவை தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தார் என்ற காரணத்தை முன்வச்சு அவரை கைது செய்து பிறகு பிணையில விடுவிச்சிருக்கிறார். இந்நிலையில் அவர் அளித்த வாக்குமூலங்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்றதுக்காகத்தான் முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் பிரதமரையும் விசாரணைக்கு அழைக்கப் போவதாம் குற்றப்புலனாய்வு திணைக்களம். அதே மாதிரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரபலமான நடிகருமான ரஞ்சன் ராமநாயக்கா தொடர்பான விசாரணை ஒன்றும் குற்றப்புலனாய்வு துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு வருது. கொழும்பு கர்தினால் மல்கம் ரஞ்சித் தொடர்பில் சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் அந்த ஒலிக்குறிப்பு தொடர்பான விசாரணைகள் பல வழிகளிலேயும் முன்னெடுக்கப்பட்டு வருது. நேற்றும் சமூக செயற்பாட்டாளர் நாமல் குமார என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் கர்தினால் மல்கம் ரஞ்சித் குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் அந்த அவதூறு ஒலிக்குறிப்பு தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் நடிகருமான ரஞ்சன் ராமநாயக்காவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா என்ற வகையில் தான் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தும் விசாரணைகள் பற்றிய செய்தான் இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் கொழும்பில் இருக்கிற முக்கிய பெரும்புள்ளிகள் பலர் கைது செய்யப்பட இருக்கிறோமாம். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ஒருவருடைய மனைவி கைது செய்யப்பட இருக்கிறார். அதே நேரத்தில் மஹிந்த ராஜபக்ஷ குடும்ப உறவினர்கள் சிலரும் கைது செய்யப்பட இருக்கிறோமாம். கடந்த ஆட்சி காலத்தில் சுற்றுலாத்துறை தொடர்பில் நடைபெற்ற ஊழல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுக் கொடுப்பதில் நடைபெற்ற மோசடிகள் குறித்தெல்லாம் இந்த விசாரணைகளும் கைதுகளும் நடைபெற இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. நடக்கும்போது பார்த்துக் கொள்வோம். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாபலவு இடைத்தங்கள் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற ரோஹிங்கியா முஸ்லிம்களை பார்வையிடுறதுக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பல போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கு. நேற்றைய தினம் மனித உரிமை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் கேப்பாபலவுக்கு வருகை தந்த போதும் அந்த அகதிகளை பார்வையிடுறதுக்கு விமானப்படையினர் அனுமதிக்க இல்லை. இந்நிலையில இதனால கொதிப்படைஞ்ச இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் இன்றைக்கு குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டு திணைக்களத்தின் நாயகத்தை சந்திச்சிருக்கிறோம். அவரை சந்தித்த போது நாயகம் தன்னுடைய கவலையை வெளியிட்டிருக்கிறார். ரோஹிங்கியா அகதிகளுக்கு ஏதாவது நோய் தொற்றுகள் இருந்தால் அது உங்களுக்கும் தொற்றிவிடும். எனவே உங்களுடைய சுகாதார பாதுகாப்பை கவனத்தில் கொண்டுதான் விமானப்படையினர் உங்களை உள்ளே அனுமதிக்க இல்லை. விரைவில் அந்த அகதிகளிடம் சுகாதார பரிசோதனைகள் நடத்தப்பட்டு அவர்கள் ஆரோக்கியமானவர்கள் என்றதை கண்டுபிடிச்ச பிறகு எல்லாருமே போய் பார்க்கலாம். அதாவது மனித உரிமை ஆர்வலர்கள் போய் அவர்களை சந்தித்து கருத்து கேட்கலாம், விசாரணைகளை செய்யலாம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அடுத்த தெற்கு பற்றி வந்த செய்தி என்னென்னு சொன்னால், யுக்திய நடவடிக்கையை நிறுத்தப் போயினமாம். அந்த நடவடிக்கையை இனிமேல் இராணுவம் செய்யாது, போலீசார் செய்ய போயினம் என்று சொல்லியிருக்கிறார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர். யுக்திய நடவடிக்கையில் அதிக அளவில் மனித உரிமை மீறல்கள் நடக்குது. இராணுவம் கட்டுக்கடங்காத அதிகாரங்களை பயன்படுத்தி கைதிகளை மேற்கொள்ளுது, கைதிகள் விடயத்தில் மனித உரிமைகள் மீறப்படுது என்றெல்லாம் சொல்லி பலரும் குற்றச்சாட்டுக்களை முன்வச்சிருந்துச்சுன்னா, இந்த அரசாங்கம் கூட ஆட்சியை பிடிச்சோன்னா யுக்திய மாதிரியான மனித உரிமை மீறல்களோடு சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை தாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தது. எனவே இப்போ ஆட்சியை பிடிச்ச 3 மாதத்துக்குள்ள யுக்திய நடவடிக்கையை நிறுத்த போறதாக அறிவிச்சிருக்கு. ஆயினும் போலீசாருக்கு அது குறித்த அறிவுறுத்தல்களை வழங்கி ஒழுங்குபடுத்தப்பட்ட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தவும் அந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுறவர்களை கைது செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காம். இந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட குற்றச்செயல்கள் என்று சொன்னால் போதைப் பொருள் கடத்துறது, ஆக்களை கடத்துறது, பாதாள உலக குழுக்களுடைய துப்பாக்கி சூடுகள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட குற்றங்கள் என்று சொல்லிக்கணுமா.
விழுந்து கிடக்கும் இலங்கையின் பொருளாதாரத்தை நிமிர்த்துறதுல IMF பெரிய பங்கு வகிக்குது. IMF சொல்ற விஷயம் இராணுவ செலவினங்களை குறைக்க சொல்லி. ஆனால் அரசாங்கமும் ஒற்ற பக்கமாக ஓடிக்கொண்டிருக்கு என்பதை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு செய்தி இன்றைக்கு டெய்லி மிரரில் வெளியாகிருக்கு. இலங்கையின் விமானப்படைக்கு அமெரிக்காவிடமிருந்து 8 பெல் 206 ரக உலங்கு வானூர்திகள் வாங்க போயினுமா. அதோட பாகிஸ்தான்ல இருந்து ஒரு பயிற்சி விமானத்தையும் வாங்க போயினுமா. பயங்கரவாதத்தை ஒழிச்சாச்சு, சண்டை இல்லை, புரியேன் இப்படியெல்லாம் விமானங்களையும் ஆயுத தளவாடங்களையும் வாங்கி குவிக்கணும் என்றுதான் விளங்கே இல்லை. அதே நேரத்தில் இந்த மிக் விமான கொள்வனவில் நடந்த ஊழல் இருக்குத்தானே, அது பற்றிய விசாரணைகளை செய்யறதுக்கும் அரசாங்கம் தயாராகி கொண்டிருக்காம். பழைய பயிர்கள் எல்லாம் தூசு தட்டப்படுதான். நாட்டின் பொருளாதாரம் மிகவும் இக்கட்டான நிலையில் உள்ளது. எனவே நாட்டின் நலன் கருதி கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். எங்களை யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் அமைச்சர் விஜித ஹேரத். கொழும்புல உயர்மட்ட அதிகாரிகளுக்கு இடையில் நடந்த கூட்டம் ஒன்றில் வச்சு தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். குடும்பம் என்று சொன்னால் பல வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். எல்லாருக்கும் அந்த வேலைகளில் பங்கு இருக்கும். குடும்பமாக உழைக்கும் போது குடும்பத்தின் நலன் கருதி சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த முடிவுகளில் சில விமர்சனங்களும் இருக்கலாம். அந்த முடிவுகள் குறித்து அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் எதிர்காலத்தில் விளங்கிக் கொள்வார்கள். எனவே நாட்டின் பொருளாதாரம் மிக இக்கட்டான நிலையில் இருக்குது. இந்நேரத்தில் நாங்கள் எடுக்க போகிற முடிவுகள் குறித்து மக்கள் கோவப்பட வேண்டாம், கொதிப்படைய வேண்டாம், நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறார். அப்போ இன்னும் பல சம்பவங்கள் வரத்தான் போகுது போல கிடக்கு. அரிசிக்கு மட்டுமில்லை, தேங்காய்க்கு மட்டுமில்லை, வேறு பல பொருட்களுக்கும் தட்டுப்பாடு வரப்போகுது போல கிடக்கு. ஏற்கனவே ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உப்பு கிடைக்காது என்று சொல்லி ஒரு செய்தி இன்றைக்கு படிக்க முடிஞ்சுது. அதே மாதிரி ஜூலை மாதத்திலிருந்து பேருந்து கட்டணமும் கூட போகுதான். புதிய அரசாங்கத்தால் 3 மாதத்துக்கு தான் அரசாங்கத்தை நடத்த இயலும் என்று சொல்லி அவர் சொன்னாரே முன்னாள் ஜனாதிபதி, அது உண்மையாயிருமோ? 2022ஆம் ஆண்டு தமிழகத்தின் கோவை ஈஸ்வரன் கோயில் பகுதியில் ஒரு வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அந்த வெடிகுண்டு தாக்குதலோடு தொடர்பட்ட வகையில் 18 பேரை கைது செய்து இந்திய புலனாய்வுத்துறை விசாரணை செய்து வருது. அதில் ஒருவர் தான் அபு ஹனீஃபா. அவரை சில நாட்களுக்கு முன்பு விசாரணைக்கு எடுத்திருக்கிற இந்திய புலனாய்வுத்துறை அவரிடம் மேற்கொண்ட விசாரணைகளில் சில திடுக்கிடும் தகவல்களை அந்த ஆள் சொல்லியிருக்கிறார். என்னென்னு சொன்னால், ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரியான சஹ்ரான் காசிம் ஒரு வருஷத்துக்கு 1000 பேரையாவது ISIS தீவிரவாதிகள் அமைப்பில் சேர்க்க வேணும் என்று திட்டம் போட்டு வேலை செய்தாராம். இரவு பகலாக வேலை செய்தாராம். பல பேரை மூலச்செலவு செய்து அந்த தீவிரவாத இயக்கத்தில் சேர்த்து கொண்டுச்சினமா. ஆனால் அவை தங்கட இயக்கத்தில் சேராமல் மாற்று இயக்கங்களில் சேர்ந்தால தங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சண்டைகள் நடந்ததாம். தங்களுடைய எதிரிகளாக அந்த புதுசாக சேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மாறிச்சினவாம். சஹ்ரான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயிற்சிகளை வழங்கினாராம். சங்கேத மொழியில் பயிற்சிகள் வழங்கப்பட்டதாம் என்றெல்லாம் பல தகவல்களை அவர் இந்திய புலனாய்வுத்துறைக்கு சொல்லியிருக்கிறார். உண்மையான பயங்கரவாதம் என்றா என்னென்று இலங்கைக்கு காட்டின அவர் இப்படியெல்லாம் வேலை செய்திருக்கிறார். இப்போ ஆள் உயிரோடு இருந்திருந்தால் யோசிச்சு பாருங்க, 5 வருஷம் 5000 பேரை சேர்த்திருப்பார். 5000 சஹ்ரான்கள் இலங்கை தீவில் உலாவி இருப்பினும். அடுத்த 10 மணி செய்தியில் வரப்போகிறது புள்ளி விவரம். இன்றைய புள்ளி விவரத்தில் கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு போன ஆக்களுடைய புள்ளி விவரம் தான் கிடைக்கப்பெற்றிருக்கு. அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டில் வெளிநாட்டுக்காக வேலைவாய்ப்பு தேடி சென்றவர்கள் 3,12,836 பேர். இதில் ஆண்கள் 1,85,162 பேர், பெண்கள் 1,27,674 பேர். குவைத்துக்கு தான் அதிகளவானவர்கள் வேலை தேடி போயிருக்கிறோம். 77,546 பேர் குவைத்துக்கு வேலை தேடி போயிருக்கணும். அதே மாதிரி சவுதி அரேபியாவுக்கு 51,550 பேர் போயிருக்கிறோம். தென்கொரியாவுக்கு 7,098 பேர் போயிருக்கிறோம். ஸ்டேலுக்கு 9,665 பேரும், ஜப்பானுக்கு 8,665 பேரும் போயிருக்கிறோம். இப்படியாக இலங்கை வரலாற்றிலேயே பெருந்தொகையானவர்கள் வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்பு தேடி சென்ற ஆண்டாக 2024 பதிவாகியிருக்கு. இவர்களின் மூலமாக கடந்த ஆண்டில் $646 மில்லியன் அந்நிய செலாவணியாக கிடைச்சிருக்கு. இதுதான் என்று நான் சொல்ல வந்த புள்ளி விவரம். அடுத்த 10 மணி செய்தியில் வரப்போகிறது சோக்கான தலையங்கம். இன்று வெளியான உதயன் பத்திரிகையில் சோக்கான தலையங்கம் ஒன்று எழுதப்பட்டிருந்தது. சுத்தமாகுமா யாழ் நகரம் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட ஆசிரியர் தலையங்கம் என்னை கவர்ந்தது. என்னதான் யாழ் நகரத்தை டைம்ஸ் பத்திரிகை உலகின் மிக முக்கியமான சுற்றுலா மையங்களில் ஒன்றாக தெரிவு செய்திருந்தாலும் யாழ் நகருக்கு அருவருப்பு தார விஷயங்கள் இந்த திண்ம கழிவுகள் தெருவில் கொட்டப்படுறதுதான். நகரத்தை அண்டிய மக்கள் இந்த கழிவகற்றும் பணியாளர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு வரவில்லை, அழைத்தாலும் வரவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து நீண்ட காலமாகவே தாங்கள் சேகரிக்கிற தங்கள் வீட்டு குப்பைகளை தெருவில் வீசுவதும் அடுத்தவருடைய வளவில் வீசுவதையும் ஒரு பண்பாடாக கொண்டிருக்கின்றனர். இது பற்றிய சண்டைகள் எல்லாம் அடிக்கடி பார்க்கலாம். இந்நிலையில யாழ் மாநகர சபை இந்த திண்ம கழிவகற்றல் விஷயத்துல காத்திரமான ஒரு முடிவு எடுத்திருக்கு. இனிமேல் கழிவகற்றல் பணியாளர்கள் தொடர்பான குற்றச்சாட்டை யாழ் நகரவாசிகள் யாரும் சொல்ல முடியாது. அதாவது திண்ம கழிவகற்றலுக்காக ஒவ்வொரு வீட்டுக்கும்
பதிவு அட்டை ஒன்றை கொடுக்க போயிடும். எனவே அந்த பதிவு அட்டையின்படி திண்ம கழிவகற்றும் பணியாளர்கள் வீடுகளுக்கு விரைவினம் அதுக்கான ஒரு நேர சூசி பின்பற்றப்படும். அப்படியாக கழிவகற்றும் பணியாளர்கள் வரும்போது அந்த வீட்டுக்காரர் திண்ம கழிவுகளை அந்த பணியாளர்களிடம் கொடுக்க வேணும் என்றதான் இனி வரப்போகிற நடைமுறை. இந்த நடைமுறை உண்மையிலேயே தொடர்ந்தும் பின்பற்றப்படுமாக இருந்தால் வரவேற்கத்தக்கது. யாழ் நகரை மேலும் அழகுபடுத்தும் ஒரு செயற்பாடாக இந்த நடைமுறை இருக்கும். நேற்று நாட்டினுடைய ஜனாதிபதி கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை ஆரம்பித்து வச்சார். இலங்கையில் இருக்கிற எல்லாருமே அந்த திட்டத்தை பின்பற்ற வேணும் என்ற விஷயத்தை வலியுறுத்தி இருந்தார். இன்றைய பத்திரிகைகள் முழுவதுமே அதுதான் செய்தி. ஆனால் ஜனாதிபதி அறிவிக்கும் முன்பே யாழ் மாநகர சபை கிளீன் யாழ்ப்பாணம் என்ற திட்டத்தை முன்னெடுத்து செல்ல தொடங்கிவிட்டது. அதன் ஒரு வெளிப்பாடு தான் இந்த பதிவு அட்டை முறைமை. எனவே இந்த விடயத்தை சரியாக எடுத்து யாழ் நகரவாசிகள் இந்த திண்ம கழிவகற்றல் பணிகளுக்கு ஒத்துழைப்பு. தொடர்ந்தும் நாங்கள் பழகிட்டோம், எங்களுடைய பண்பாடு இதுதான் என்று சொல்லி திண்ம கழிவுகளை ரோட்டிலேயோ அல்லது அடுத்தவருடைய வளவுகளுக்குள்ளோ வீசக்கூடாது. அப்படி வீசுவதன் ஊடாக மழை நேரத்தில் வீதிகள் போகிறதே பெரிய ஒரு அருவருப்பான விஷயமாக மாறி வருது. வீட்டு கழிவுப் பொருட்கள், மீதி இருந்த உணவுகள், நப்கின்ஸ், துணிகள் என்று சொல்லி எல்லாமே ரோட்டில் போடுறபடியால் காகங்களும் நாய்களும் அதை இழுத்து அந்த இடம் முழுவதுமே பரப்பி விடுது. அதோட மனம் யாழ் நகரில் உள்ள அநேகமான சந்து பொந்துகளில் போகிறது என்று சொன்னால் மூக்க பொத்தி கொண்டுதான் போக வேண்டும். அந்த அளவுக்கு மனம் வீசும். எனவே இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு இனிவரும் காலத்தில் யாழ் நகரவாசிகள் யாழ் மாநகர சபை இப்போது அறிமுகப்படுத்தியிருக்கிற இந்த பதிவு அட்டை முறையை சரியாக கடைபிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் யாழ் மாநகர சபையும் இந்த திட்டத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற மாதிரியான ஆசிரியர் தலையங்கம் இன்று உதயனில் எழுதப்பட்டிருக்கிறது. இது யாழ்ப்பாணத்துக்கு மிக முக்கியமான ஒரு ஆசிரியர் தலையங்கமாக எனக்கு பட்டது. எனவே நானும் அதை உங்களுக்கு சொன்னேன். எங்களுடைய செய்திகளை பார்த்த சில அன்பர்கள் இந்த வீடியோவின் கீழே பதிவுகளை எழுறீங்கள், நாங்கள் பொய்யான செய்திகளை சொல்கிறோம் என்று சொல்லி. நாங்கள் எப்போதும் பொய்யான செய்திகளை சொல்லவில்லை. வடக்கில் இருக்கிற தமிழ் மக்கள் அறியாத பல செய்திகளை தெற்கில் இருக்கிற ஊடகங்கள் வெளியிடுது. தெற்கு ஊடகங்களிலிருந்து அந்த செய்திகளை நகலெடுத்துத்தான் இந்த வீடியோவில் பயன்படுத்துகிறோம். இந்த செய்தி சூழல் முறைமையில் சில விஷயங்களை இப்போ தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி, ஏனைய விஷயங்களாக இருந்தாலும் சரி. எனவே நாங்கள் இப்போ தான் செய்தி சூழல் முறையில் தவழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் நாங்கள் எங்கே இருந்தெல்லாம் செய்தி எடுக்கிறோம், நாங்கள் சொல்கிற செய்தி எவ்வளவு தூரம் உண்மையானது என்பதை வெளிப்படுத்தும் ஆதாரங்களையும் செய்தியோடு இணைச்சி தருவோம். அது வரைக்கும் பொறுத்தருடன் நாங்கள் சத்தியமாக போய் சொல்ல மாட்டோம். எனவே இவ்வளவுதான் இன்றைய 10 மணி செய்தி. மீண்டும் நாளை இன்னொரு 10 மணி செய்தியில் உங்களை சந்திக்கிறேன்.